டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் ஏசி சண்முகம் மற்றும் தலைவர் ஏசிஎஸ் அருண்குமார், திருமதி எஸ் லலிதலட்சுமி இவர்கள் முன்னிலையில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாட்ட பெருவிழாவில் திரு ரவிக்குமார், திருமதி நிர்மலா அருண்குமார், டாக்டர் கீதாலட்சுமி இவர்கள் கலந்து கொள்ள இதில் சிறப்பு விருந்தினர்களாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், யூரோஹைனாகாலஜி துறை தலைவர் இயக்குனர் என் ராஜமகேஸ்வரி இவர்கள் கலந்து கொள்ள விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் இருவருக்கும் அவரவர் துறைகளில் செய்த சாதனைகளுக்காக வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை மகளிர் தினத்தன்று வழங்கி டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகமானது பெருமிதம் கொள்கிறது. மேலும் சட்டப்படிப்பு துறையின் இந்திய அரசியலமைப்பு சபையின் 15 பெண்கள் என்ற புத்தகத்தையும் அவர்கள் வெளியிட்டு மகிழ்ந்துள்ளார்கள். மகளிர் விழாவானது மருத்துவமனை நிர்வாகிகள், ஆசிரியர்கள், அலுவலர்கள், மாணவிகள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தார்கள். அன்னியார் அவர்களை பற்றியோ கேப்டன் அவர்களை பற்றியோ சுருக்கமாக பிரசிடென்ட் அவர்கள் போட்டு காட்டினார். இந்த பல்கலைக்கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமையே இந்த சர்வதேச மகளிர் நாளில் துணைவேந்தரே நம்முடைய சகோதரி தான் இந்த பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருக்கிறார்கள். அதுவே ஒரு பெரிய பெருமை தான். அதற்கு அடுத்தது 65% பெண்கள் தான் இங்கு அதிகமாக பணியாற்றுகிறார்கள். 35% தான் ஆண்கள் இருக்கிறார்கள். அதுவும் இந்த சர்வதேச மகளிர் தினத்திலே ஒரு சிறப்பான செய்தி தான். அடுத்து தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற ஒரே பெண்மணி நம்முடைய அன்னியார் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவரை பாராட்டுவதில் பெருமை கொள்கிறோம். கேப்டன் அவருடைய படங்களை பார்த்து நீங்கள் ஆர்வத்தோடு கைத்தட்டினீர்கள். கடையல் வள்ளல்கள் 7 பேர். 8வது வள்ளல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், 9வது வள்ளல் நம்முடைய கேப்டன் அவர்கள் தான். அந்த கேப்டன் அவர்கள் அன்னியாரை பற்றி என்ன சொன்னார் என்பதையும் நீங்கள் இந்த தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கிறீர்கள். அவரது அத்துணை முன்னேற்றத்திற்கும் உடன் காரணமாக, ஒரே காரணமாக இருந்தவர் அன்னியார் அவர் பிரேமலதா அவர்கள் தான். அவரது அத்துணை கொடைத்தன்மைக்கும் கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர், கொடுத்து சிவந்த கரத்துக்கு பதிலாக கொடுத்து கருப்பான கைக்கு சொந்தக்காரர் நம்முடைய கருப்பு சூரியன், நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். மிகப்பெரிய வரலாற்றை தமிழகத்திலே படைத்திருக்கிறார்கள். கலை உலகத்தினுடைய பொக்கிஷமாக திகழ்ந்திருக்கிறார்கள். கலை உலகத்தினுடைய நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பணியாற்றி இருக்கிறார்கள். அவர் கொடுத்து வாழ்ந்த குடும்பங்கள் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள். கொடுப்பதற்கே பிறந்தவர் என்று சொன்னால் அது நம்முடைய கேப்டன் அவர்கள் தான். அவரை வழிநடத்தக்கூடிய இடத்திலே, அவரை பாதுகாக்கக்கூடிய இடத்திலே இருந்து அன்னியார் அவர்கள் இங்கு திறமையாக அவருக்கு பணிபுரை செய்திருக்கிறார். அதை விட அவருக்கு உடல்நலம் கொஞ்சம் குன்றியிருந்த போது அவருக்கு ஷேவ் செய்து பார்த்த காட்சியை நம்முடைய ஊடகத்திலே நான் பார்த்திருக்கிறேன். ஒரு தாயாக இருந்து தன்னுடைய கணவரை காப்பாற்றியவர் நம்முடைய அன்னியார் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி குணத்திலே தங்கமாக, குணம் போட்ட தங்கமாக இந்த தமிழகத்திற்கு உழைக்க வேண்டும், தமிழக பெண்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு வாழ்வு உரிமையை ஏற்படுத்த வேண்டும் என்று நம்முடைய அன்னியார் அவர்கள் அரசியல் பயணத்தை தலைமையேற்று நடத்தியிருக்கிறார்கள். கேப்டன் அவர்களுக்கு பிறகு அந்த இயக்கம் இல்லாமல் போயிடுமோ என்று எல்லோரும் எஞ்சிய போது கேப்டனுக்கு நிகரான ஒரு தலைவி இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அன்னியார் அவர்கள். I wish all the women a happy International Women's Day. It's my honor to be here
My sincere thanks to my Anna Dr. A.C. Shanmugam, my Anni Lalita Lakshman Kumar, then the guest of honor Dr. Rama Maheshwari. It's my pride to be here on this special day to see all the faculty members and students of Dr. MGR University. Because today is the very special day for the World Women's Day. So I wish all the women a happy International Women's Day. Good afternoon, everyone. Today we are all gathered to celebrate International Women's Day, a day to honor the strength, resilience and achievements of women across the world. Women are the backbone of families, the driving force of society, the architects of change. They are the mothers, daughters, leaders and dreamers. Yet for the centuries they have to fight for equality, respect and the right to be heard. Today we are not just celebrating women, we are recognizing their struggles, their victories and their limitless strength. We must continue to empower, support and uplift the another so every woman can pursue dreams and fear of barriers. To all the incredible women out here, you are strong, you are all capable and you are all unstoppable. Keep shining, keep inspiring and never stop believing in yourself. I wish once again happy Women's Day to all the women gathered here. தேசிய நம்முடைய பல்வேறு பட்டங்களை சுமந்து பணியாற்றிக் கொண்டிருப்பவர் நம்முடைய டாக்டர் அவர்கள். ராஜ மகேஸ்வரி அவர்கள் தெரியாதவர்கள் இந்தியாவிலே மருத்துவத்துறையில் யாரும் இருக்க மாட்டார்கள். அவர் பிசி ராய் அவார்ட் வாங்கியவர்கள் அவர்கள். அதே போன்ற தமிழக அரசுடைய பட்டம், பத்மஸ்ரீ பட்டம் போன்ற பல்வேறு பட்டங்களை அவர் பெற்றிருக்கிறார்கள். தமிழகத்திலே முதல் நம்முடைய ஹீரோயின் என்று கூட அவர்களை சொல்லலாம். மருத்துவத்துறையில் அவர்கள் ஒரு ஹீரோயின் தான். அப்படிப்பட்ட பல்வேறு பட்டங்களுக்கு சொந்தக்காரர். அவரை இந்த நேரத்திலே பாராட்டுவதும் வாழ்நாள் சாதனையாளர் கொடுப்பதும் நம்முடைய எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் மகிழ்ச்சி அடைகிறது. அன்னை தெரசா விருது பெற்றிருக்கிறார்கள், சூப்பர் ஹீரோஸ் பெற்றிருக்கிறார்கள். மறைந்த முதல்வர் புரட்சி தலைவருக்கு சொந்த டாக்டர் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களுக்கு அவர் தான் டாக்டர். அப்படி பெருமை பக்க பல விருதுகளை பெற்ற நம்முடைய ராஜேஸ்வரி அவர்களுக்கு நாங்கள் மருத்துவ பல்கலைக்கழகத்திலே நாங்கள் அவருக்கு சிறந்த சாதனையாளர், வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறுவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். மாண்புமிகு சான்சலர் டாக்டர் ஏசி சண்முகம் சார், மிஸ்ஸஸ் பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப நல்லா பேசினாங்க. பெண்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்து நம்ம எப்படி நம்ம ஃப்யூச்சரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல விவரமாக நல்லா பேசினாங்க. நம்மளுடைய லலிதா லக்ஷ்மி மேடம் அவர்களுக்கும், வைஸ் சான்சலர், பிரசிடெண்ட், டீன் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுவாங்க ஒன்றே ஒன்று, தடம் பார்த்து நடப்பவன் மனிதன்.
தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். ஸோ நம்ம எல்லாருமே வந்து நம்மளால் முடிஞ்ச சர்வீஸை சொசைட்டிக்கு பண்ணணும். இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க லெவலில் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் அமர்ந்திருக்கிற நீங்கள்லாம் ஒருத்தரும் உங்களால் இயன்ற அளவுக்கு சொசைட்டிக்கு பெரிய சர்வீஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த கான்டெக்ஸ்டில் உங்களுடைய இந்த மரியாதையை நான் ஏற்று உங்களுக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டு தேங்க்யூ வெரி மச். ஐ அக்செப்ட் ஆல் தி